ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அறந்தவச்செல்வம். நாளை சனிக்கிழமை முருகனை வேண்டி வழிபாடு செய்யும் வளர்பிறை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டி விரதம் முருகன் ஆலயங்களில் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த சஷ்டி விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை தை மாதம் 10ஆம் நாள் 24/1/2026 அன்றைய தினம் கலியுகத்தின் தெய்வமாக போற்றப்படுகின்ற தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் சஷ்டி விரதம். இந்த சஷ்டி திதி, இந்த சஷ்டி வளர்பிறை சஷ்டியிலே இவ்வாறு முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்களிலே கலந்து முருகனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் நாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த முருகப்பெருமானுடைய நாமாக்களை பாராயணம் செய்யக்கூடியவர்கள், இந்த சஷ்டியிலே கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள், ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, கூட்டு பஜனைகள் வழிபாடுகளிலே ஈடுபடுவதும் எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. இந்த முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர். அழகே உருவானவன் முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று போற்றுவார்கள். இந்த முருகப்பெருமானை அவருக்கு உரியதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதமாகிய இந்த சஷ்டி விரத நாளிலே விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இங்கே முருகப்பெருமானுக்கு பாலினாலே அபிஷேகம், தேனினாலே அபிஷேகம், அதே போல இளநீரினாலே அபிஷேகம், பன்னீரினாலே அபிஷேகம், இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.